ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற கேஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம கான்ஸ்டியூஷனல் லாவுக்கு கோட் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல கோட் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ப்ரியாம்பிள் எழுதும் போது நம்ம இந்த கேஸை கோட் பண்ணலாம். இதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏகே கோபாலன் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் கீழே அவரை டிடைன் பண்ணி வச்சுருக்கிறது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட் போட்டிருப்பார் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32க்கு கீழே. என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 14, 19 அண்ட் 21க்கு கீழே மிகவும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார். பட் கோர்ட் ப்ரொசீஜர் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி டிடென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேலிட் டிடென்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் ஆர்டிகல் 21க்கு கீழே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றத நேரோவாக இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மெம்பர்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் மாறுபட்ட கருத்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க முரணாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாலும் இதில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஃபசில் அலி அப்படின்றவர் இதுக்கான ஒரு டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த லிபர்ட்டி அப்படின்ற அந்த ப்ரியாம்பிளில் இருக்கிறது ரீசனபிளாகவும் ஜஸ்டிஃபையபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிளை பற்றி இந்த கேஸில் பேசினதுனால இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.